பரலோக தேவன் நமக்கு அவருடைய வல்லமையின்படி என்னெல்லாம் தாராரோ எல்லாமே எதற்கு நினைக்கிறீங்க? 2 பேதுரு 1:3-4 சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அடுத்த வார்த்தை, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அப்ப திவ்ய வல்லமை அவர் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறது எதுக்கு தெரியுமா? ஜீவனுக்கும். சத்தமா சொல்லுங்க, தேவ பக்தி. ஜீவனுக்குன்னா இங்க வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, அங்க மரணம் இல்லாத வாழ்க்கை. மரணம் இல்லாத வாழ்க்கைன்னா மரணம் வந்தாலும் நம்முடைய ஓட்ட முடியாது, நித்தியத்துல தொடரும். அதாவது இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டியதை தான் அவர் தந்துட்டு இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா நித்தியத்துக்கு வேண்டியதை தருகிறார். அங்க வீடு கட்டி முடிக்கிறது வரைக்கும் இங்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கிறார். இதுதான் சத்தியம். அது மட்டும் இல்ல, தேவ பக்திக்கும், பக்தியற்று ஒழுங்கற்று திரிவதற்கல்ல கிருபையை தருவது. அவர் பாராட்டுகிற கிருபை, அவர் பாராட்டுகிற அன்பு, அவர் பாராட்டுகிற இரக்கம் எல்லாமே ஜீவனுக்கு தான். என்ன அங்க கொண்டு வந்து நிறுத்தணும், அதுக்கு தான் தந்துட்டு இருக்கிறார். நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இன்னைக்கு அந்த எண்ணமே போய்விட்டது. அப்படி ஒரு எண்ணம் வரணும்னா மீண்டும் கோவிட் வரணும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு ஆண்டவர் பரலோகமே. நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது இப்படிப்பட்ட பாட்டு கேட்டா நமக்கு புக்குன்னு இருக்கும். இப்படிதான் ஒரு மீட்டிங், ஃபாரின்ல ஒரு மீட்டிங் போகும்போது ஒருத்தர் கார்ல ஏறி கார்ல போட்ட பாட்டு சமயமா ரதத்தில். நான் அப்படி பார்த்து வேற பாட்டே கிடைக்கலையா, நமக்கு அதை கேட்கும் போதே பக்குண்டா இருக்கும். அந்த எண்ணமே இன்னைக்கு அடிபட்டு போயிட்டுல. தூரத்திலே அவைகளை கண்டு இன்னும் இவங்கெல்லாம் ஜீசஸ் பூமியில மரிப்பதற்கு முந்தின பீரியட்ல உள்ளவங்க. ஆனாலும் விசுவாசத்தினாலே அவர் வருவார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். இந்த விசுவாசத்துல, அதனாலதான் விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எது காணப்படாதவைகள்? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அதனால நீ எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு, உலகம் சொல்லும். இல்ல, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். நித்தியத்தை நோக்கமாய் வைத்து ஓடணும். அப்படி ஓட முடியுமாங்க? ரொம்ப ஈஸிங்க. சிம்பிளா புரியும்படி சொல்றேன். பிள்ளைங்களுக்கு அந்த காலத்துல, இந்த காலத்துல டிவி மொபைல்ல காட்டி கொடுப்பாங்க. அந்த காலத்துல பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கும்போது வெளியே கொண்டு வந்து நிலாவை காட்டி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சோறு ஊட்டுவாங்க. 2 பிளேட்டு சோறு உள்ள போகும். இன்னைக்கு நிலாவை காட்டினாலும் சோறு ஊட்டாது. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது டிவியில போட்டு சாப்பிடாம இருக்கும் பாருங்க, உடனே டிவியில ஏதாவது போட்டு கொடுத்து ஊட்ட 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 இன்னும் கொண்டு வா இன்னும் கொண்டு வான்னு கேட்டுட்டே இருக்கும்ல. இதே போலதான் இயேசுவை நம்ம நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், எத்தனை ட்ராக்கை தாண்டி போயிட்டு இருப்போனே நமக்கு தெரியாது. டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ஆமா, சரி, நம்ம இதே ஒண்ணு. அதனால பிதா பாருங்க அந்த இடத்துல வேற யாரையும் நிறுத்தாம கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசுவை வைக்க இடத்துல எலிசாவை வச்சிருந்தா நம்ம ட்ராக்ல கரடி கூட சேர்ந்து ஓடிட்டு இருப்போம் இல்ல? ஆமென். மோசைய வச்சிருந்தா கூட அவர் கோபத்துல எர்த்குவேக்கே உண்டு பண்ணிடுவாரு. இயேசுவை வச்சு அப்படி பார்க்க 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 அதுக்குதான் கிருபை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர். அதாவது ஆண்டவருடைய அன்பை நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளவுதான். தோமா தொட்டு பார்த்து தான் நம்ப வேணும். தோமா கிட்ட உடனே ஒரு நியூஸை அனுப்பி விடல. அவன்கிட்ட சொல்லு, கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல காணாமல். அது அவர் எப்படி வேணாலும் கன்வே பண்ணிருக்கலாம். ஆனா எப்படி கன்வே பண்ணார் தெரியுமா? அவனை தொட வச்சு கன்வே பண்ணார். இந்த ஓட்டையில கை போடு, அவன் கையை போட்டாச்சு. விழாவில் கை போடு, கை உள்ள கை இருக்கு,
அப்படி சொல்றாங்க. பாரு, நீ விசுவாசிக்கிற, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர, எனக்கு உள்ள வர உன்னை தொட வச்சுட்டேன். ஆனா நீ காணாம விசுவாசித்தா இன்னும். அவர் அந்த கன்வே பண்ற மெசேஜ் கூட அவன் அக்செப்ட் பண்றதுக்கு ஏதுவாதான் என் ஆண்டு. அதனாலதான் நீங்க ஜீசஸ் உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ல வச்சுட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி. இதுதான் ஆரம்பத்துல, இதுக்காக தான் அதை சொன்னேன். ராஜா கிட்ட போக உபவாசம் எடுங்கள், எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா இயேசு உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்க எத்தனை பேருக்கு ஜெப குறிப்பு அனுப்பினாலும் சரி, ஆமென், வித்தவுட் ஜீசஸ் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல கட்டப்படணும். நாம் கட்டி எழுப்பப்படுகிற அதே நேரத்தில் நம்மேல் விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. அதை தான் 22வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அதை வாசித்து 1-2 நிமிஷத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து இந்த வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? பைபிள் எடுத்தவங்க பைபிள்ல வாசிங்க. ஒருவேளை பைபிள்ல எடுக்கலைன்னா நீங்க ஸ்கிரீன்ல கூட வாசிங்க. கூடுமான வரையில வசனங்களை பைபிள்ல பார்த்து படிக்கிறது நல்லது. ஓகே, பைபிள்ல பார்த்து பார்வை இருக்கும் வரை தான் நமக்கு படிக்க முடியும். எனவே பைபிள்ல பார்த்து படிப்பது நல்லது. எல்லாரும் படிக்கலாமா? ஆமென். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து, அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, அடுத்த வார்த்தை, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. நம்ம மேல விழுந்த ஒரு கடமை என்ன தெரியுமா? சிலரையாவது அக்கினியிலிருந்து இழுக்கணும். ஆமென். சிலரையாவது. ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தந்திருப்பார் என்றால் அந்த நரகத்துக்கு போகிற வாசல் பக்கத்துல என் சேர போட்டு உட்கார்ந்து இருப்பேன். அங்க வர்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி எப்படியாவது திருப்பி விட. சிலரையாவது என் லைஃப், அதாவது கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த கிருபை 2 காரியத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஒன்று, பவுல் சொல்லுவார், எடுக்க வேண்டாம், 2 கொரிந்தியர் 12 தன் பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவர்கிட்ட போகும்போது கர்த்தர் என்ன சொல்வார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன். அப்போ இங்க கிருபை கொடுக்கப்பட்டது அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட. ஆனால் அவனுக்கு அவன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட மட்டும் கிருபை கொடுக்கப்படவில்லை. எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட தெய்வ கிருபை. யாருக்காக? உங்களுக்கு. அப்போ தேவன் நமக்கு கிருபை தரார்ல, அது நமக்கு மட்டும் தரல, இன்னொருத்தங்களுக்காகவும் தர்றார். என்னை எப்படி அக்கினி நின்று தப்புவித்தாரோ அது போல என் மூலமாய் சிலரை தேவன் தப்புவிக்க விரும்புகிறார். இதுக்கு பேரு தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் பவுல் சொல்லுகிறார், இதை நான் சொன்னாலும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, இதை நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோ. எனவே தான் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு. 23வது வசனம் அது அதிக நன்மையா இருக்கும். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு. இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். உயிரோடு இருக்கிற எல்லாரும் சத்தமாய் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஒரு விசை கூட, நான் சரீரத்தில் தரித்திருப்பது. அப்ப சரீரத்தில் ஏன் ஆண்டவர் நம்மளை இன்னும் வச்சிருக்கிறார்? இன்னொருத்தங்களுக்காக. நான் என்ன மட்டும் கட்டி எழுப்பிட்டு போனா காலம் மேலே செல்லும் முன்னே പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോ കണക്കന്നു ചോദിക്കുമേ. ദയവ് ചെയ്ത് തമ്പുരാനെ ദുഃഖിപ്പിക്കല്ലേ. നല്ലവരായ ദാസരായി. சுவிசேஷம் சொல்ல இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை கிடையாது. நான் டெய்லி பார்த்து பழகிற ஆட்கள் உண்டு, நம்முடைய நண்பர்கள் உண்டு, சொந்தங்கள் உண்டு, உறவுகள் உண்டு. ஒரு வார்த்தை இயேசுவை பற்றி. ஒரு பிறவி குருடன் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டீர்களா? எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாங்க, சொல்லு சொல்லு, அவர் யாரு? இங்க பாருங்க, எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியாது. நேத்து வர என் கண்ணு இருளா இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது. இது அவன் அனுபவித்த காஸ்பல். நேத்து வர நான் இருள்ல இருந்தேன், இன்னைக்கு நான் வெளிச்சத்துல இருக்கிறேன்.
இயேசுவை பற்றி சொல்ல ஹீப்ரு கிரீக் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாலே சிலரை, இங்க நிறைய பேர்ல சிலரையாவது நான் அக்கினின்னு, சிலரையாவது நான் காப்பாற்றணும், சிலரையாவது நான் சொல்லி இருக்கணும், 4 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி இருக்கணும், எனக்கு சொல்ல தெரியல 2 கைப்பிரதியாவது கொடுக்கணும், ஏதோ ஒரு விதத்தில் நான் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். பவுல் சொல்றாரு ரோமர் 15:15, அப்படி இருந்து சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அடுத்த வார்த்தையை பாருங்கள், தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமான. தேவனுக்கு பிரியமான பலியாக என்ன செய்யணும்? அவர் சொல்றார், நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து அப்படிங்கிறார். சுவிசேஷம் சொல்றவங்க நம்ம வர்ஷிப் பண்றோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே பண்றோம். இதுல எல்லாம் கர்த்தர் பிரியப்பட இல்லையா கேட்டா பிரியப்படுறார். ஆனா இதை விட அவருக்கு பிடிச்ச ஒரு பலி இருக்கு. என்ன தெரியுமா? நம்ம இன்னொருத்தங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது. ஆமென். வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, எவ்வளவோ எங்களுக்கு அன்னார தெரியும், இன்னார தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவங்களுக்கு நம் மூலமா இயேசுவை தெரியுமா? இங்க பாருங்க, என் போனை பாருங்க, இவங்க கான்டாக்ட் இருக்கு, அவங்க கான்டாக்ட் இருக்கு, எதுக்கு? நம் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில. பவுல ஏன் பவுல வெக்கப்படாம இந்த ஊழியம் செய்றீங்க? ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமான பலியாக சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. நாளைக்கு கர்த்தர் என்ன அங்க கொண்டு போய் நிறுத்தும் போது கர்த்தர் என்கிட்ட கேட்பார், உனக்கு நான் கிருபை தந்தேனே, உன் கூட வேலை பார்த்தவங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் கூட பிறந்த சகோதரனை சகோதரி அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் சொந்தக்காரங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே, உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை அக்கினி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே. எப்படி